உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயர் அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி என்னுடைய சார்பொழி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மனிதனுக்கு மனித வாழ்க்கையை இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு 4 நிலைகளாக பிரித்து சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இப்படி பிரித்து சொல்லியிருக்குது. அப்போது இந்த பிரிவு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஏன் பிரித்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மனித வாழ்க்கையை இவன் மாற்றி அமைச்சு அந்த இது பிரகாரம் நடக்கணுங்கிறதுக்காக பல நிறையா உதாரணங்களையும் நிறையா வழிமுறைகளையும் உதாரணங்களையும் காட்டியிருக்கிறாங்க பெரியவங்க நமக்கு. அந்த வகையில் பார்க்க போனால், இந்த 4 நிலைகள் இருக்குது இல்லையா, கிரகஸ்தன், இது பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்போது 2 நிலைகளில் இவன் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறான். இந்த உலகத்திலிருந்து வாங்கிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். இந்த வாங்கினதை இன்னொரு ஒரு 2 நிலை இருக்குது இல்லையா, அதாவது வாங்குற நிலை பிரம்மச்சாரியத்திலையும் கிரகஸ்தன்லேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், அது எந்த விஷயமா இருந்தாலும் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். அடுத்த 2 நிலையில் வானப்பிரசத்திலையும் சந்நியாசத்திலையும் கொடுக்குற நிலையில் இருக்கிறான். வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். இது இதுதான் வரவு செலவு கணக்கு நேராகும். இதில் தான் வரவு செலவு கணக்கு நேராகும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற எல்லாமே நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, பிரம்மச்சாரியத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பிரம்மச்சாரியத்தில் ஒரு 20 வயசு ஒரு 18 வயசு வர வரைக்கும் இவன் ஒரு தொழில் மற்ற இதுகளுக்கு வர வரைக்கும் இவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி, தொழில், வித்தை எல்லாமே ஒரு குரு மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு மூலியமாக இவன் அதை கற்றுக்கிறான், வித்தையை கற்றுக்கிறான். இந்த வித்தையை பயன்படுத்தி கிரகஸ்தனாக மாறுறான். அதாவது அப்பவும் பார்த்திங்கன்னா, இவனுடைய இன்ப துன்பங்களுக்கு குடும்பத்தை இவனுக்கு தேர்ந்தெடுக்கிறான். அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிற போது அதுவும் உடல் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி, பொருள் சார்ந்த விஷயங்களும் சரி, அப்பவும் தேடல் தான். இந்த வித்தையை கற்றதுனால இந்த வித்தையை பயன்படுத்தி இவன் கற்றுக்கிட்ட இந்த 18 வயசு 20 வயசு வரைக்கும் கற்றுக்கிட்ட வித்தையை பயன்படுத்தி பொருளாதாரம், குடும்பம், உறவு அப்படின்னு எல்லாத்தையும் தேடுறான். வீடு வாசல் நல்லது கெட்டு எல்லாத்தையுமே இவன் தேடுறான் அந்த கிரகஸ்தனில். இது எவ்வளோ வரைக்கும் தாங்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 40-45 வயசு வரைக்கும், 50 வயசே வச்சுக்குங்க, அது வரைக்குமே கூட இந்த தேடல் இவன் பிறந்ததுலேருந்து 50 வயசு வரைக்கும் தேடுறான். தேடி இந்த உலகத்திற்கெல்லாம் வாங்கி அனுபவிக்கிறான். அனுபவித்து முடித்ததையும் திருப்ப இவனை என்ன பண்ணணும்னா, இந்த வாங்கினதை திருப்பி யாருக்கிட்ட வாங்கினமோ அவங்கக்கிட்ட கொடுக்க முயற்சி எடுக்கணுமே. அதுதான் வானப்பிரஸ்தம். அது யார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனைவியும் தானும் தான் இந்த இதை செய்யணும். இந்த வானப்பிரஸ்தத்துக்கு செய்யணும். அதாவது இந்த உலகத்து இத்தனை நாளாக நம்ம தேவைக்கு எல்லாம் வாங்கணும், எல்லாம் பயன்படுத்தணும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பிறரு பயன்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணி அவங்களுக்கு நம்ம துணையாக இருந்து நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம தேவைக்கு போக தேவைன்னு அன்றைக்கி அப்புறம் அந்த இதில் என்ன தேவையை பெருசாக இருந்துட போகுது. அதனால்
அந்த அந்த கிடைக்கக்கூடிய பலன்களை கிடைக்கக்கூடியதை இந்த உலகத்துக்கு இந்த கணவனும் மனைவியும் செய்யணும். இப்படி போய்கிட்டு இருக்கிற போது என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து ஒன்று கணவனோ அல்லது மனைவியோ வந்து முன்னாடி மரணம் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழல் வரும்போது ஒன்று மனைவியோ அல்லது கணவனோ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இந்த சந்நியாசம். அப்போ இந்த சந்நியாசத்தில் தான் உனக்கு வந்து முக்தி கிடைக்கும். அப்போ அந்த முக்திங்கிறது துறவுங்கிறது, இந்த சந்நியாசங்கிறது துறவு. அப்போ தான் துறவு. அப்போ அந்த துறவுலையுமே சன்னியாசியாக இருக்கிறேன், நான் துறவியாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தையும் வந்து திறந்தீங்கன்னா அப்போ தான் நீ துறவு வாழ்க்கை, அப்போ தான் உனக்கு சன்னியாசி, அப்போ தான் உனக்கு முழுமையான சந்நியாசம் கிடைக்கும். இந்த எண்ணத்தையும் நீ திறக்கணும். அப்படிப்பட்ட துறவு நீ அந்த சந்நியாசத்தை, அந்த துறவை, அந்த எண்ணத்தை திறக்கும்போது தான் நீ நிர்வாணமாவ. அந்த நிர்வாண நிலை நீ உனக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆன்ம முக்தி, பிறப்பு அறுக்கிற வழி எல்லாம் தானாக பிறக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சரியானவங்கக்கிட்ட பெரியவங்கிட்ட அணுகி இது மாதிரி விஷயத்துக்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு வாழ்கிறதுக்கு வழிவகைகளை தேடிக்கிட்டிங்கன்னா எந்த காலத்துலேயும் நமக்கு வந்து நம்மளை வந்து சிரமம் ஒன்றும் பண்ணாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.